ஆசீர்வதிப்பாராக. கர்த்ததாமே இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக எல்லாரையும். இந்த நாளிலே நாங்க முதல் மனிதன் ஆடாமை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். என்றால் தேவனுக்கு உரிய ஒரு மகிமையை நாங்கள் எடுத்து மகிமை தாம் என்று சொல்லப்படுகிறது, ரத்தம் என்று சொல்லி அர்த்தமா இருக்கிறது எதிரே பார்த்துட்டு. ஆகவே அது தேவனுக்குரிய ரத்தம், தேவனுடைய ஜீவன் அங்கே இருக்கிறது. ஆதாமுக்குள்ளே அந்த தேவனுடைய ரத்தம் இருக்கிறது. அவருக்குள் அந்த ரத்தம் அவருக்குள் ஓடிக்கொண்டு இருந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதனால் ஜீவித்துக் கொண்டு இருந்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த ஆதாம் தேவனால் அலங்கரிக்கப்பட்டு ஒரு மகிமை உள்ள மனுஷனாய் அவர் இருந்தார். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், தன்னுடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் மனுஷனை உருவாக்கினேன் என்று. அப்படியே அந்த ஆதாம் உருவாக்கப்பட்டார். அங்கு அவருக்குள்ளே அந்த ஊற்றுகிற ரத்தத்திலே அங்கே அநேக பிரச்சனைகள் வந்தது. பாவம் அங்கே பிரவேசித்தது. அந்த ரத்தத்தை மீட்கும்படிதான், அதாவது மனுஷன் அந்த ஆதாமின்ற முதல் மனுஷனுடைய அந்த ரத்தத்தை மீட்கும்படிதான் அவர் அங்கு ரத்தம் சிந்தி அங்கு எங்களை மீட்டார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த ரத்தம் தேவனுடையது. தேவனுடைய ரத்தம் ஆதாமுக்குள்ளே இருந்தது. அந்த ஆதாமுக்குள்ளே இருந்த அந்த பாவ ரத்தத்தை போக்கி அந்த பரிசுத்த ரத்தமாய் மாற்றுவதற்காகத்தான் எங்கள் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து சதாகாரங்களும் உயிரோடு இருக்கிறார். வந்தியவத்தை கடந்து செல்வோம். கர்த்தர் கூட இருந்து எல்லாரையும் வழி நடத்துவாராக. ஏன்னாலே நாங்கள் அங்கு பாருங்கள், முதல் மனிதன் ஆதாமுக்குள்ளே ஊண்டின அந்த ரத்தம் அது தேவனுடைய ரத்தமாக இருக்கிறது. அந்த ரத்தத்தை மீட்டுக் கொள்ளும்படி அவர் சிலுவையிலே ஏறினார். இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிறோம். அவர் எங்களுக்காக அந்த ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாயிருக்கிறது. ரத்தத்தில் தான் ஜீவன் இருக்கிறது என்பதை விஞ்ஞான ரீதியாகவும் சொல்லப்படுகிறது. அங்கு தேவனும் எங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இன்றைய ரட்சிப்புக்கு அடையாளமாய் அன்றைய தேவன் எங்களுக்கு இருக்கிறார். ஆகவே தேவன் ரத்தம் சிந்தின அந்த ரத்தம் இன்றைக்கு வீணாய் போகக்கூடாது. எல்லா மக்களும் அதை உணர்ந்து அறிந்து அவருடைய ரட்சிப்பை பெற வேண்டும் என்று பாஸ்டர் அவர்கள் நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்தணும். இரக்கமும் அன்பும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் ஒருவரே மெய்யான தேவன் என்று அறிக்கையிடுகிறோம். ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். எங்களை அந்த நித்திய ஜீவ வாழ்வுக்கு அழைத்தவரே நன்றியோடு துதிக்கிறோம். நீர் நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர். எங்களுக்காக, மனுக்குலத்திற்காக சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு நீர் உயிரோடு இருக்கிற ஒரே ஒரு தெய்வமாக இருக்கிறீர். உங்களுடைய ரத்தம் மரித்து உயிர்த்தெழுந்து அந்த ரத்தம் இன்றைக்கு உயிருள்ள ரத்தமாக இருக்கிறது. ஆண்டவரே, அந்த ஆதாமுவாள் அந்த ரத்தத்தை பாவம் செய்ததன் நிமித்தம் உம்முடைய மகிமையை இழந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எங்களுடைய முதல் பெற்றோர் பாவம் செய்ததன் நிமித்தம் தேவ மகிமையை இழந்தார்கள், மரணத்தை தழுவி கொண்டார்கள். ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால, உம்முடைய உயிருள்ள இரத்தத்தினால எங்களை மீட்டு கொண்டீரே. அந்த உயிருள்ள இரத்தம் இன்றைக்கு ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மக்களுக்காகவும் அந்த இரத்தம் சிந்தப்பட்டது என்பதை ஒவ்வொரு மக்களும் இந்த கடைசி காலத்தில் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. ஆண்டவரே, விசேடமாக இலங்கை தேச மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அங்குள்ள ஒவ்வொரு மக்களுக்காகவும், இப்படியாக இந்தியா தேச மக்கள், இப்படியாக 5 கண்டங்களில் உள்ள மக்களுக்காகவும் உம்முடைய பரிசுத்த இரத்தம் பரலோகத்தில இருந்து வந்த ஜீவ அப்பமாக இந்த உலகத்துல உதித்து அந்த பரிசுத்த இரத்தத்தை சிந்தி பாவிகளாய் எங்களுக்காக நீர் உம்முடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் நரகத்துக்கு போகக்கூடாது என்ற ஒரே நோக்கோடு அந்த இரத்தத்தை சிந்தினீரே.
நீர் மட்டும் மரிப்பதற்காக இந்த உலகத்தில் பிறந்தீரே. மனுக்குலத்தின் பாவத்திற்காக, சாபத்துக்காக, அக்கிரமத்துக்காக, மீறுதலுக்காக உம்முடைய பரிசுத்த ரத்தம் சிந்தினதே. எங்களை எப்படி பாவத்தில வாழ்ந்து எங்களை மீட்டுக் கொண்டீரே, அதே போல இன்னைக்கு ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மக்களும் அந்த வீணான தெய்வங்களை விட்டு, வீணான கிரிகைகளை விட்டு, அந்த இயேசு கிறிஸ்துவ என்பதை அறிந்து கொள்ள, அப்போ சில 4:12 படி ரட்சிக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துடைய நாமம் என்பதை இந்த 5 கண்ட மக்களும் அறிந்து உடைய இரத்தத்தினால அவர்கள் கழுவப்பட்டு, நீர்தான் ரட்சகர், என்னிடத்துல மாறும், என்னுடைய பாவங்களை உம்முடைய இரத்தத்தினால கழுவும் என்று ஒவ்வொரு மக்களும் கேட்கத்தக்க உணர்வுள்ள இருதயத்தை கொண்டும், கேட்கிற காதுகளை கொண்டும், அன்பான பரலோக பிதாவை ஜபிக்கத்தக்கதாக உடைய ஒரே போல குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எனக்காக அந்த சிலுவையில ரத்தம் சிந்தி மரிக்க வைத்தீரே. 3ஆம் நாள் உயிர் தெழுந்தீரே. என்னை மன்னியும், உம்முடைய இரத்தத்தினால பாவங்களை கழுவி விடும் கூப்பிட, உம்முடைய இரத்தத்தினால இன்றைக்கு உயிரோடு இருக்கிற இரத்தம் உம்முடைய இரத்தம். அந்த இரத்தத்தினால 5 கண்டத்து மக்களும் ஏற்றுக் கொள்ள கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரோடு உடன்படுவீராக. கிருபையினால இரக்கத்தை கொண்டு எங்களை ரட்சித்தீரே, அதே போல இந்த மக்களை கிருபையினால இரக்கத்தை கொண்டு ஒவ்வொரு மக்களையும் இழுத்துக் கொள்வீராக. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உம்முடைய ரத்தம் சிந்தி மீட்டுக் கொண்ட அந்த பரிசுத்த ஆவியை அனுப்பி எங்களை நிரப்பினது போல ஒவ்வொரு மக்களையும் இந்த நேரத்தில் நிரப்பி ஒவ்வொருவரும் இழுத்துக் கொள்வீராக. பாவம் பொல்லாதது, மரணத்துக்கு இழுத்து செல்கிறது, அது பிசாசின் நரகத்துக்கு இழுத்து செல்கிறது. நோய்கள் கூட மாறிவிடும், ஆனால் பாவம் பிசாசினால இழுக்கப்பட்டு நித்திய நிந்தையில நரகத்துக்கு இழுத்து செல்கிறது என்பதை மக்களும் அறிந்து கொள்ள, மதத்தில் உள்ள மக்கள் பாவத்தில் வாழுகிற மக்கள் ஒவ்வொருவரும் அறிந்து உம்மை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு உம்மிடத்துல வந்த அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ள கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரோடு உடன்படுவீராக. இலங்கை மக்கள் ரட்சிக்கப்பட்டு அந்த நாடு ஒரு நற்குணசாலியான நாடாக, ஒரு உம்முடைய ஞானத்தில வளருகிற நாடாக, புத்தி அறிவில வளருகிற நாடாக இந்த நாட்டு மக்கள் மனம் திரும்ப கிருபை செய்வீராக. அன்றைக்கு நினைவே பட்டணத்தை மனம் திரும்ப செய்தது போல அந்த இலங்கை தேசத்து மக்களுக்கு இத்தனை லட்சம் மக்களை நீர் இழுத்துக் கொள்வீராக. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால கழுவி விடுவீராக. ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டு ஒருவருக்கொருவர் நன்மை செய்கிறவர்களாக ஒவ்வொருவரும் மாற கிருபை செய்வீராக. நீர் எப்படி நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தீரோ, சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் குணமாக்கி மக்கள் உம்மை தேடி வர செய்தீரோ, அதே போல இந்த காலத்துல வாழுகிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் மாற்றுவீராக. உம்மை போல மாற்றுவீராக. உம்மை போல நன்மை செய்து வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் எங்களை தயார்படுத்துவீராக. ஒவ்வொருவருக்காகவும் ஜபிக்கிறேன். இந்த நித்திய வெளிச்சம் சங்கமம் ரேடியோவை நடத்தி கொண்டு ரீட்டா குடும்பத்துக்காக ஜபிக்கிறேன். அவர்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜபிக்கிறேன். ஜெனட் சிஸ்டருக்காக ஜபிக்கிறேன். அவரோடு கணவனோடு மகனோடு மகளோடு கூட இருந்து வழி நடத்துவீராக. உமக்கு பிரியமாக உம்மை போல மாற்றி வழி நடத்துவீராக. இந்த இணைப்பில் இணைந்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். அவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய இரத்தத்தினால இன்னும் கழுவி பரிசுத்தமாக்கி உடைய ராட்சியத்துக்கு இந்த பிரஜைகளாக மாற்றுவீராக. பரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து அவர்கள் ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. லெஸ்லி பிரதர் குறிப்பிட்ட ஒவ்வொரு லக்ஷ்மி சிஸ்டர் அந்த ஜபத்திற்காக ஒவ்வொருவரையும் நீர் கொள்வீராக. அவருடைய குடும்பங்களில் இணைய
அந்த வியாதிகள் குணப்பட சங்கீதம் 107:20 படி உம்முடைய வசனத்தை அனுப்பி ஜபிக்கிறேன். எங்களுடைய மனுக்குலத்தின் பாவங்களுக்காக இயேசு நீர் காயப்பட்டீர். மனுக்குலத்தின் அக்கிரமங்களுக்காக இயேசு நீர் அந்த சிலுவையில நொறுக்கப்பட்டீர். மனுக்குலத்துக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை நீர் அந்த சிலுவையில ஏற்றுக் கொண்டீர். அந்த வியாதியில் உள்ள அந்த படுக்கையில இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உடைய தள்ளும் மூலம் சுகம் கொடுப்பீராக. யார் யார் அந்த ஜபங்களுக்காக வேண்டியிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் உடைய தள்ளும் போல சுகமடைவார்களாக. துதி கன மகிமை ஒன்றான மைத்தவனாய் உமக்கே செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை இப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து மந்தியோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். God bless you sister. God bless you everybody. அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்க திருச்சபைகளுக்குள்ளே வருகிறவர்கள் விசுவாசத்தோடு பொறுமையாய் அங்கு கிரியை செய்யக்கூடியதாய் இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். தோழி சிஸ்டர். ஆமென். ஆமென். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இப்பொழுது நாங்க ஒரு மனத்தோடு உங்களுடைய பாதத்தடியில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்களை நம்பினவர்கள் நீங்க ஒரு போதும் விட மாட்டீங்க ஆண்டவரே. அப்பா, கர்த்தரை நம்புகள் ஒரு போதும் வெக்கத்தில் போட மாட்டீங்க ஆண்டவரே. அதுக்கான நன்றி செலுத்துறேன் அப்பா. கர்த்தரை நம்புறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தின் சொன்னபடியா அங்க வெக்கப்பட்டு போகாமைக்கு உங்களோட வாக்கு தத்துவத்தின்படி ஜீவிப்பதற்கு தந்த உங்களோட வார்த்தைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன்ப்பா. இப்பொழுதும் இந்த காலை நேரமாக நான் பயந்து கொண்டு ட்ரை பண்ணேன். ஆனா கர்த்தர் என்னோட கூட இருந்தார். அந்த நன்றி செலுத்துறப்பா. நீங்க அன்பு நிறைந்த தகப்பன். இப்பொழுது கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்துக்காக வருகிற ஆண்டவரே அப்பா, நீங்க என்று மாறாதவர். ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் எங்களுக்கு ஆயிரம் ஆயிரம் கோடியாக கோடி கோடியாக எங்களுக்கு பதில் கொடுத்த எங்களுடைய அன்பில நிலை நிறுத்தி இருப்பதற்கு தந்த கிருபிகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த காலை நேரம் அப்பா சபையில ஆண்டவரே ஒரு விதமான வேற்றுமையும் இல்லாத மந்தமாக ஆண்டவரே உங்களுக்கு ஒரு ஒரு ஆவியை கொடுத்து ஆண்டவரே அவருக்குள்ள இருக்கிற எல்லாமான தீங்கு விலக்கி ஆண்டவரே நீங்க செய்யற உங்களோட கிரிகைங்க நடக்கக்கூடியதாக ஆண்டவரே அதிக இருக்கிற கடைகளுக்கு அவருடைய இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிறேன் அப்பா. அத்தட்டுகிறேன் பிதாவே. நேற்று மென்று மாறாதவரே இன்று மங்கள் மாற்றிய கிரிகை செய்து கொண்டிருக்கிற உங்களுடைய அற்புதமான கரங்களுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நாங்க காத்திருக்கும் பொழுது புதிதாக உலகமெங்கும் இலங்கை தேசத்திலும் ஆண்டவர் இந்த கடைசி கால பிரகாசிப்பதற்கு உங்களுக்கு ஒரு புதிதான வல்லமை கிருபையை கொடுத்து உங்களோட கிரிகையை தடைப்படுத்துற ஒவ்வொரு ஆவியலை நான் அர்த்தத்துக்கிற இயேசுவின் நாமத்தின் மூலம் முடிக்கிறீர்களே ஒவ்வொரு பாத்திர நீங்க தெரிந்து அன்புக்கான நன்றி செலுத்துறப்பா. உங்களுக்கு வாழ்வதற்கு ஆண்டவரே ஊழியக்காரர்களுக்குள்ளே ஆண்டவரே சபையில உள்ள எல்லா விதமான அப்பா ஊழியக்காரர்களுக்கும் எல்லா விதமான சூழ்நிலையில் அவர்கள் நீங்க சுத்திகரித்து உங்களோட நாமத்தை உயர்த்துவதற்கு உங்களோட வல்லயை தெரியப்படுத்துங்க. உங்களோட நாம உங்களை அறியாதவர் புரிந்து சபையிலே அப்பா உங்களோட ரத்தத்தினால கழுவ உங்களோட சபையில சொன்னது உதவிபடியாக ஜெபிக்கிறாங்க அப்பா. யாவற்றையும் நீங்க பொறுப்படுங்க அப்பா. நீங்க உங்களுக்கு நிற்பதற்கு பருவதற்கு போலாண்டவரே நாங்கள் நிலைத்து நிற்பதற்கு ஒவ்வொருத்தரையும் வழி நடத்துங்க. சித்தத்தின்படி நடுங்க. சமவாதத்துல ஒளியாக வந்து இந்த வானொலி மூலமாக பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு நன்றி. அவர்களை ஆறுதல் படுத்துங்க. உங்களோட தயவு உங்க நாமத்தின் மூலமாக அவங்களுக்கு ரட்சிப்புகளை கொடுத்து அவர்களை நடத்தபடியாக ஜெபிக்கிறேன் என்ன பிதாவே. நன்றி சிஸ்டர்
வாழ்த்து வைங்க அப்பா. எந்த விதமான தீமையும் அவங்களை அணுகாத வண்ணமாக காக்கும்படியாக நன்றி பிதாவே. நன்றி. உங்களோட வாக்கு தத்துவத்தின்படி எங்களை வழிநடத்துகின்ற உங்களோட வல்லமை நிறைந்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துறப்பா. இந்த கால நேரம் பிள்ளைகள் கணவனுக்கான வர்ற நாண்டவரே அவங்களை ஒரு புதிதான கிருபையால முடிசூட்டி இந்த காலை நேரம் உங்களோட தாழ்மை நாவி எங்களுக்கு கொடுத்து யாவருக்கும் கொடுத்து வழி நடத்துங்க. வர போறவ யாவரும் உங்க ரத்த கோட்டைக்குள்ள மறுத்து வைங்க. அவங்களோட விண்ணப்பங்களுக்கு அப்பா நீங்க அவங்களுக்கு அவங்களோட தேவையை சந்தித்து அவர்களையும் ஆண்டவரே நாங்க பரிசுத்தமா இருக்க போல எங்கள் யாவரையும் அவர்களையும் பரிசுத்தமாக்கும்படியா ஜெபிக்கிறேன். எங்களுக்குள்ள நீங்க கிரிகை செய்யற ஒவ்வொரு வல்ல நிறைந்த கரங்களுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. மகேந்திர ஐயா அப்பா கேள்வி பதில் நிகழ்ச்சியிலையும் நடத்துற அந்த கேள்விகளுக்காக அப்பா உங்களோட ஞானத்தையும் அன்பையும் கிருபையும் கொடுத்து வழி நடத்துங்க. அவங்களோட ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க அப்பா. இவ்வளவு வருத்தம் உங்களோட நாமத்தை உயர்த்த கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி. நான் அதிகமாக உங்களை உயர்த்துவதற்கு உங்களோட நாமத்தை நாங்க உயர்த்துவதற்கு தந்த கிருபைகளுக்கு நன்றி. யாவரையும் ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க. உங்களோட சித்தப்படி மட்டுமே நாங்க செய்வதற்கு எங்களுக்குள்ள ஒரு தேவ பயத்து தயவையும் தாழ்மையான ஆவையும் கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். எல்லா கன மகிமை உங்களுக்கே உரியது. இயேசுவின் மூலம் கேட்டு ஜபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே. நன்றி. ஆமென் 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 ஆமென். அந்த ஜெபங்களை கேட்டதவன் ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் இந்த சூழ்நிலைகள் காலநிலைகள் எல்லாவற்றிலும் தப்புவித்து நடத்துவாராக. ஜானட் சொல்லுங்க அண்ணா. இன்னும் ஒரு ஜெபத்தேவை ஒன்று இருக்கிறது. என்னென்றால் ஒரு சகோதரிக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனம் புதிய ஏற்பாட்டை ஒரு நாளிலே வாசித்து முடிக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அதுக்கான காரியங்களை ஆயத்தப்படுத்துகிறோம். நேரத்தையும் நாங்கள் நாளையும் தருவோம். அதிலே தொடர்ச்சியாக புதிய ஏற்பாட்டை வாசித்து முடிக்க போகிறோம். அது 13 மணித்தியாலங்கள் எடுக்கும். ஒவ்வொருவரும் அரை மணித்தியாலமோ 1 மணித்தியாலமோ வந்து வாசிக்க நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதுக்காக இணைய விரும்புபவர்கள் உங்களுக்கு நேரம் உங்களுடைய கன்றி நேரப்படி நாங்கள் தருவோம். அந்த வகையில் அந்த நேரத்தை கர்த்தர் ஒதுக்கி தர வேண்டும். அதற்காக ஜெபியுங்கள். அதிலே பரிசுத்த வேதாகமத்தின் புதிய ஏற்பாட்டை 13 மணித்தியாலங்களை நாங்கள் வாசித்து முடிக்க இருக்கிறோம். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதற்காக நீங்கள் ஆயத்தப்படுங்கள். அரை மணித்தியாலமோ 1 மணித்தியாலமோ உங்களுடைய கன்றி நேரப்படி உங்களுக்கு வசதியான நேரப்படி தருவோம். முதலிலே வாசித்து விட்டு நீங்க முடியாதவர்களுக்காக திரும்பமாக வந்து நீங்கள் வாசிக்க முடியும். அந்த வகையிலே அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமேன். உங்களுக்கு எல்லோருக்கும் அனுப்பி தந்திருக்கிறோம். அதை பார்த்து கொள்ளுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமென் ஆமென். எங்கள் காரியங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் நாமே பொறுப்பேற்று நடத்துவாராக. நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்க தொலைந்து போன அந்த ஆத்துமாக்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி திருச்சபைக்குள்ளே அவர்கள் வர வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். அதோடு லட்சுமி லாலா காஞ்சம் பண்ணுங்கள். புதிய ஏற்பாடு அந்த வாசிக்கிற அந்த நாளிகையும் வாசிக்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தயார்படுத்தும்படி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. சொல்லுங்க சிஸ்டர். அது என்னப்பா? ஆத்துமாக்கள் சபைக்குள்ளே திரும்ப வர வேணும் என்று சொல்லி இன்னொரு குறிப்பு சொன்னீங்களே. அங்க புதிய ஒரு நாள்ல 13 மணித்தியாலத்துல வாசிக்க முடியும் என்று சொல்லி அங்கு தொடங்க இருக்கிறார். அந்த நாளும் அந்த நாளையும் அங்கு லேசியனாவியல் தரப்போயினம். அத 1 மணித்தியாலமோ 1/2 மணித்தியாலமோ அந்தந்த நாட்டிலே இருக்கிறவர்கள் தங்களுக்கு ஏற்ற நேரங்களை அங்கு தெரிவு செய்து அந்த இடத்திலே அதை வாசிக்கவும் அதை முடிக்கவும் கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சீக்கிரம் நல்ல தகப்பனே, அருமையான ஜெப வேலைக்காய் உமக்கு நன்றிகளை எடுக்கிறங்க தாவை. கர்த்தர் நல்லவரும் வல்லவரமாயிருந்து மாறாத தெய்வமாயிருந்து எங்கள் மேல் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நினைவாக இருக்கிறவரே உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்க தாவை. இந்த வேளையிலும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். இளைய தேசத்தில் இருக்கிறதான ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் சமூகத்துக்கு நேராக ஆண்டவரை நாங்கள் கொண்டு வந்து
அப்பா அவர்களுக்காக ஆண்டவரே நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிறவர்களாக எங்களையும் உம்முடைய சமூகத்திலே நிறுத்துகிறோம். கர்த்தர் தாமே நீர் ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்களை கேட்டு அதற்கு தக்கதாக எல்லா காரியங்களையும் செய்து ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த வேளையில் ஆண்டவரே திருசபைக்கு வருகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். ஆண்டவரே திருசபைக்கு ஆண்டவரே புறம்பாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம். கர்த்தர் தாமே அவர்கள் மேல் ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையை செலுத்தி ஆண்டவரே அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நிற்கிறவர்களாகவும் உண்மை நேசிக்கிறவர்களாகவும் உம்முடைய வசனத்தின்படி வாழ்கிற கர்த்தர் தாமே அவர்களை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொல்லாத சாத்தான்களுடைய ஆண்டவரை எல்லா விதமான பொல்லாத சிந்தனைகள் மூலமாய் ஆண்டவரை புறமாய் போயிருக்கிற இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை உடைய சமூகத்துக்கு நேராக ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே நீர் அவர்களுக்கு எல்லா வேலைகளும் துணையாயிருந்து வழி நடத்தி அவர்கள் ஆண்டவரே உண்மை நோக்கி ஆண்டவரை பார்க்கத்தக்கதாகவும் உண்மை நோக்கி ஆண்டவரை அழைக்கத்தக்கதாகவும் உம்முடைய சமூகத்திலே எப்போதும் ஆண்டவரை அவர்கள் ஆண்டவரை நீதிமன்றங்களாக கர்த்தர் தாமே ஆண்டவரை அவருடைய வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அவருடைய எல்லா பாவ சாபங்கள் அவர்கள் கடந்த நாட்களில் செய்த எல்லா விதமான பொல்லாத கிரியைகள் இவர்கள் எழுந்த ஆண்டவரை இந்த பிள்ளைகள் எல்லாம் முற்றிலுமாய் அகற்றி போட்டு இந்த பிள்ளைகள் ஆண்டவரை உமக்கு ஆண்டவரை நல்ல உகந்த வாசனையா இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அநேக பிள்ளைகள் மத்தியில் ஆண்டவரை இந்த பிள்ளைகள் உலகிலும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை பார்த்து ஆண்டவரே அநேக ஜனங்கள் ஆண்டவரே மனமான கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே அவளை நித்தமாய் வழிநடத்தி ஆண்டவரே அப்பா அவ என்னை நோக்கி நான் வசனத்தின்படி ஆண்டவரே அப்படியே ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு வருகின்றான எல்லா விதமான ஆண்டவரே இந்த பலவீனங்கள் ஆண்டவரே பாப சாபங்கள் ஆண்டவரே பயத்தின் ஆவிகள் ஆண்டவரே அப்படியே ஆண்டவரே அந்த பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருக்கு நேராக நின்று ஆண்டவர் எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக ஜெயித்தவர்களாக ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு ஆண்டவரை நீர் வைத்திருக்கிற எல்லா பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் அந்த பிள்ளைகளை நீர் வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம். அப்படி ஆய் கொடுத்தாவே கொடுத்த ஒரு விண்ணப்பத்தை சமூகத்துல கொண்டு வருகிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த நேரத்தை ஆண்டவரை ஏற்பாடு ஆண்டவரே தியானம் செய்கிற எல்லா இடங்களிலும் கர்த்தர் தாமே அதை நினைத்திருக்கிற ஒவ்வொரு நேரத்தை ஆண்டவரை வெளிப்படுத்தி தெரிவித்து அதற்காக பாடப்பட்டு ஆண்டவரை விளைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. அவர்கள் ஆண்டவரை செய்ய போவதுதான் இந்த தியானத்தின் மூலமாக தேவனுடைய கர்த்தர் நீர் ஆண்டவரை அவர்களுக்கு துணையாயிருந்து அப்பா அவர்களுக்கு ஆண்டவரே நீர் வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா ஒரு பெரிய ஆசீர்வாதமாக அதை கேட்கிறவர்கள் யாரும் ஆசீர்வாதமாக அதை ஆண்டவரே பின்பற்றுவதை யாரும் இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியா நீ செய்ய போவதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிற கர்த்தாவே இந்த வேளையிலும் ஆண்டவரே ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளின் சமூகத்துல கொண்டு வருகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஆண்டவரை பலப்படுத்துங்க, தேவ பிள்ளைகளுக்கு துணையாக ஜெபிக்கிறோம். அப்படி ஆய் கொடுக்கத்தாவே ஜெபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க, வழிநடத்துங்க, அவங்களுக்கு நீர் துணையா இருந்து எல்லா காரியத்தையும் செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தர் அப்படியா செய்ய போவதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த வேளையிலோடு கர்த்தாவே சங்கம் ஊடகத்தை நடத்தி வருகிறதான லெஸ்லி சகோதரன் ஆண்டவரையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். மகளுக்கு நீங்க துணையா இருங்கப்பா. இந்த காரியங்கள் ஆண்டவரை அப்பா செய்கிறதான இந்த வேலையிலும் ஆண்டவரே தேவன் நல்ல பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்த ஆண்டவரை வழிநடத்துங்க. அவரையும் அவருக்காக கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளை பேரை பிள்ளைகள் மரும பிள்ளைகள் என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து அநேக ஜாதி ஜனங்களுக்கு முன்பாக உயர்த்தி வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் நீ செய்ய போவதற்காக
கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. துதியும் கனமும் மகிமும் யாவற்றையும் ஒருவருக்கே எடுக்கிறோம். ஏசு கிறிஸ்து என்ற நாமத்தினால இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கைவிட்டு செய்யும் காரியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. நீங்க சொன்ன அந்த விண்ணப்பம் எனக்கு சரியா விளங்கவே இல்லை. ஜெபிச்சு விளங்கவே இல்லை. சிஸ்டர் கொடுக்குறது சொல்லுங்க சிஸ்டர். நீங்கள் புதிய சங்கம வானொலியிலே புதிய ஏற்பாடு வாசிக்கும்படி ஒரு பிள்ளைக்கு அதனாலே அவர்கள் அதை செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள். அந்த நாளின் நேரத்தையும் அந்த ஜெபிக்க போகிற யாரென்று அதையும் அங்கு அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அறிவிக்க முடியுமானால் அறிவியுங்கள், இல்லாவிட்டால் ஒரு அரை மணித்தியாலமா என்றாலும் நீங்களும் வந்து வாசித்து தேவனுடைய அந்த பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அதுக்காகத்தான் நாங்கள் அதுக்காக ஜெபிக்கும்படி விஷயம் சொல்லி இருக்கிறேன். சரிங்கம்மா. இந்த ஜெப குறிப்புக்கு நான் ஜெபிக்கணும். இல்ல நான் இலங்கை தேசத்திலே 9 மாகாணம் 25 மாவட்டம் இருக்கு. இந்த நாட்கள்ல இவர்களுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல், ஒரு ரட்சிப்பு அவர்களுக்குள்ள வர வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. சோத்திரம் சோத்திரப்பா. துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதுமாய் நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் திரு கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தர், நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் கேட்டு எங்களுக்கு நீர் நல்ல பதிலை கொடுத்து எங்களை வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜெபங்களுக்கு தடையாய் எந்த எங்களுடைய பாவ சாபங்களோ அக்கிரமங்களோ முன்னே நிற்காத படிக்கிருக்க ஆண்டவராகிய தேவன் எங்களை ஒரு விசை கூட உமது பரிசுத்த ரத்தத்தினாலே நீர் கழுவும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா உமக்கு சோத்திரம். முதலாவதாக கர்த்தாவே, இந்த நாளிலே கூட ஒரு சகோதரிக்கு திருப்படியாய் தரிசனத்திலே புதிய ஏற்பாட்டை முழுவதுமாக படிக்க தரிசனத்தை கொடுத்திருக்கிறீர். அந்த தரிசனத்தின்படி யார் யார் எந்தெந்த வேலையிலே ஜெபிக்க வேண்டும் என்பதை கூட நீர் கர்த்தாவே தேவதாசனுக்கு நீ தெரிய பண்ணி அவைகள் எல்லாம் நேர்த்தியாய் செய்து முடிக்க கர்த்தர் நீர் ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். யார் யார் வந்து ஜெபிக்க வேண்டுமோ அவர்கள் எவ்வளவு நேரம் படிக்க வேண்டுமோ என்பதை எல்லாவற்றையும் தேவன் தாமே நீர் அறிவுறுத்தும்படியாய் உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு சூத்திரம். மற்றபடியாக கூட ஆண்டவரே, இந்த வேலையிலே இலங்கைக்கா ஜெபிக்கிறோம். இலங்கையில இருக்கிறதான 9 மாகாணங்கள் 25 மாவட்டங்களை உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த மாகாணங்களிலும் மாவட்டத்திலும் தேவனுடைய பரிசுத்த ரத்தம் தெளிக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. அங்க இருக்கிற மக்கள் எல்லோரும் மனம் திரும்பி நீரே உண்மையான தேவன் என்று அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. அவர்கள் வழிபடுகிறதான அந்த விக்கிரகங்களை எல்லாம் விட்டு பூஜை புனஸ்காரம் யாகங்கள் எல்லாவற்றையும் செயலிழந்து போகும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறோம். தேவன் தாமே அந்த தேசத்தின் மீது ஆசீர்வாத கரத்தை நீட்டி எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட உண்மையை அறிய ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அந்த தேசத்திற்கு இன்னும் என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்கிறதோ அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுத்து தேவன் அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியாக ஆசீர்வதிக்க முடியாதபடி தடை பண்ணுகிறதான எல்லா தீய சக்திகளையும் ஆண்டவரே, அப்படியே மனுஷனுடைய எல்லா தீய வல்லமைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் செயலில் போகும்படியா கட்டளை கொடுக்கிறோம். தேவன் தாமே இலங்கை முழுவதுமாய் எழுப்புதல் உண்டாகட்டும். எல்லா மக்களும் ரட்சிக்கப்படவும் எல்லா மக்களும் ஆண்டவரே அறிந்து கொள்ள நீரே உண்மையான தேவன் என்று அறிந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தன் நீங்க உதவி செய்யுங்க. ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளவும் எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் அப்படியே இலங்கை மேல
உமது ஆசீர்வாத கரத்தை நீட்டி வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் நீர் பரத்திலிருந்து ஒத்தாசுகளை அனுப்பி தரும்படியாய் முன்மாறியும் பின்மாறியும் ஊற்றி அந்த இடத்தை அந்த தேசத்தை ஒரு நல்ல செழிப்புள்ள தேசமாய் மாற்றி தந்து முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமையிலே எப்படி நீர் யோபு ஆசீர்வதித்தீரோ அதே ஆசீர்வாதங்கள் இலங்கை மேலே நாங்கள் வைத்து ஜெபிக்கிறோம். தேவன் நீண்ட அப்படியே செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஒரு திசை கூட சங்கமம் ஊடகத்தை ஒரு கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் இந்த ஊடகத்தை நடத்துகிறதான மகன் தேவதாசன் லெஸ்லி ஐயாவையும் அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள் யாவருமாய் ஆசீர்வதிங்கப்பா. இணைந்து பணிபுரிகிற சகல ஊழியர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் அவர்கள் உமக்கு செய்கிற ஊழியங்கள் யாவற்றையுமாய் தேவரே நீர் ஆசீர்வதிப்பீராக அப்பா. உமக்கு சோத்திரம். இந்த ஜெபத்தை அப்பா முன்னின்று நடத்துகிறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவனையும் மகனையும் மகளையும் தேவரே நீர் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்க முடியாது ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபித்த யாவருக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இன்னும் ஜெபிக்க வருகிறதான ஒவ்வொரு ஜெப வீரரையும் வீராங்கனைகளையும் கர்த்தத்தாமே நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. மற்றபடியாக கூட கடைசியாக வந்து ஜெபிக்கிற ஏமி புஷ்பராஜ் சகோதரியை இந்த கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் எல்லோரையுமாய் ஆசீர்வதித்து அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் வழிநடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையுற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமென். ஆமென். அந்த ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் பிள்ளைகளோடும் பேர பிள்ளைகளோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். ஆமென். உங்களையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 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 அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் ஐயவை. எங்கள் திருச்சபையிலே கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்வு, அவர்களுடைய சாட்சி வாழ்வு, அங்கு தேவனால் நியமிக்கப்பட தேவனுடைய சத்தியத்துக்கு உட்பட கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி ஒரு ஊழியக்கார விசுவாச பிள்ளைகளுக்கு ஒரு மாற்றங்கள் வர வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இரக்கத்தின் தேவனே, கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. அப்பா அந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த நேரம் முழுவதுமாய் கர்த்தாவே எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தினதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நீங்கள் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் உங்களுடைய சுத்த கிருபையா இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா இலங்கை தேசத்திலே கர்த்தாவே அப்பா இருக்கிறதான கர்த்தாவே எல்லா திருச்சபைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. திருச்சபைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா மிஷனரிகளுக்கு தாவே அப்பா ஸ்தோத்திரம். சுவிசேஷ ஊழியர்களுக்கு தாவே ஒவ்வொருவரையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா அவர்கள் உண்மை சுத்தமாய் ஊழியங்களை செய்ய தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இலங்கை தேசம் முழுவதுமாய்க்க தாவை ரட்சிப்புக்குள்ளாய் வர தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. எங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்காமல் இருக்கிறது அவங்க எல்லாம் போய் அறிவிக்கத்தக்கதான வழி வாசல்களை தேவன் நீங்க திறந்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இலங்கை தேசத்திலே ஒரு எழுப்புதல் உண்டாக தேவன் கிருபையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா அந்த விக்கிரக கட்டுக்குள்ள அகப்பட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் ஒரு விடுதலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. போதவரை உட்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா போதவர்கள் விசுவாசிகளுக்கு இடையிலே கர்த்தாவே ஒற்றுமை, அன்பு, சமாதானம் இருக்க தேவன் கிருபையை கொடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தங்களுடைய காரியங்களை ஊழியங்களை சரியாக செய்ய தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா விசுவாச பிள்ளைகள் அநேகர் இந்த நாட்களிலே பின்மாற்றத்திலே போய் கொண்டிருக்கிறாங்க ராஜாவே. அப்பா எல்லாரையும் தேவன் தொடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உங்களை மீண்டும் எமது பாத அண்டைக்கு கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அநேக வாலிப விசுவாச பிள்ளைகள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஊழியத்திலே நிலைத்திருக்க முடியாத படிக்கு வருகிற எல்லா தடைகளையும் தேவன் எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறேன்
ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அவர்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு தாளந்துகளையும் உமக்கென்று உபயோகப்படுத்த தேவன் கிருபையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி ராஜாவே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இலங்கை தேசத்துல இருக்கிறதான அனைத்து திருச்சபைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அநேக திருச்சபைகள் அப்பா கட்டப்பட்ட நிலையிலே இருக்கிறது கர்த்தாவே. எல்லாம் கட்டி முடிக்க தேவைகள் எல்லாம் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. நன்றி நன்றி தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரை. ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் போதர்கள் மிஷனரிகளை தேவன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரை அப்பா. அப்பா எல்லாருக்கும் நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்க. இந்த நாட்களிலே அநேக ஊழியர்கள் சுகீனமாக இருக்கிறாங்க தகப்பனே. அவங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. நன்றி நன்றி தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா கர்த்தாவே அப்பா. அந்த ஜெப விண்ணப்பத்துக்கு தேவன் ஆம் என்றும் ஆமீன் என்றும் பதில் கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அப்பா. எங்களுடைய சங்கமம் வானொலியும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர். அதுல பணி செய்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இன்னும் அநேகர் வந்து கலந்து கொள்ள தேவன் உதவி செய்ய தகப்பனே. தடைகளை எல்லாம் எடுத்து போடுங்க. அதுல ஊழியம் செய்யற ஒவ்வொருவருடைய குடும்பங்கள் பிள்ளைகள் பேர குழந்தைகள் ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஒவ்வொருவரையும் செட்டையின் மரவிலே வைத்து தேவன் பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. மட்டுமாய் நடத்தின எபினேசரே மக்கொடான கொடி ஸ்தோத்திரங்கள். இனி வந்து ஜெபிக்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா எல்லாமலே கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர். உங்களோடும் கூட இருப்பார். ஆமேன். நாங்க சிசிலி அம்மாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிசிலி அம்மா. நீங்கள் உங்கள் தேசத்து ஏழைகள் விதவைகள் திக்கற்ற பிள்ளைகள் உணவுடைக்கு வழியின்றி கஷ்டப்படுற ஆத்துமாக்கள் ஒவ்வொருவரையும் தேவன் சந்திச்சு ரட்சிப்பை கட்டளையிட வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. உண்மை வணங்குகிறேன் தகப்பனே. உமக்கு நன்றி கூறுகிறேன் தகப்பனே. எனக்கு அப்பா தகப்பனே எனக்கு தந்த கட்டளைகளை நான் வடிவாக நான் ஜெபித்து நிறைவேற்ற எனக்கு வல்லமையை தாரும் தகப்பனே. ஆவியானவரே கஷ்டப்பட்டவர்கள் மீறும் அன்பையும் ஆதரவையும் செலுத்தும் தகப்பனே. ஆவியானவரே ஆவியானவரே அப்பா பிதாவே வீடு இல்லாதவர்களுக்கு வீடு அமைய செய்தருளும் தகப்பனே. அப்பா தகப்பனே நோய்பட்டிருக்கிற ஹாஸ்பிட்டல் வழியே இருக்கிறவர்கள் மேலேயும் அது இரக்க கண்களை திருப்பும் தகப்பனே. ஆவியானவரே அவர்கள் எங்களுக்கு உதவி இல்லையே என்று தவிக்க விடாதையும் அவர்கள் தவிக்கும் போது அவரை தாங்குற சக்தியை நீர் கொடுத்தருளும் தகப்பனே. அப்பா பிதாவே நோயாளிகளை உமது கரங்களால் தொடும் தகப்பனே. அப்பா தகப்பனே நோயாளிகளை உமது கரங்களால் தொடும் தகப்பனே. அப்பா அந்த ஹாஸ்பிட்டல் வழியே இருக்கிறவர்கள் தாதிமார்களை ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்களை தொட்டு அவர்களை குணமாக்க அவர்களுக்கு நல்ல மருந்தை கொடுத்து அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க உதவி செய்யும்படியாக உண்மை இருந்து கேட்கிறேன் தகப்பனே. ஆவியானவரே ஆவியானவரே அவர்களோடு கூட இருந்த தகப்பனே. அப்பா எங்களுக்கு யாரும் இல்லை என்று சொல்வதற்கு இடமளியாத வண்ணம் காத்தரலும் தகப்பனே. அப்பா தகப்பனே இந்த வலது குறைஞ்ச பிள்ளைகள் அப்பா தாய் தகப்பன் விட்டு போன பிள்ளைகள் எவ்வளவோ அந்தரிக்கிறார்கள் தகப்பனே. அவர்களோடு கூட இருந்த தகப்பனே. அப்பா தகப்பனே நான் இருக்கிறேன் என்று அவர்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னால் போதும் தகப்பனே. நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும் தகப்பனே. அவர்கள் குணமடைவார்கள் சுகமடைவார்கள். அப்பா உணவில்லை என்று இருக்கிறவர்களுக்கு நீரே உணவை முடிய கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர் தகப்பனே. ஆவியானவரே அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்துறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே இந்த இலங்கை தேசத்தையில் சமாதானத்தையும் பற்றியும் கொடுத்த தகப்பனே. சண்டையை சச்சரவில்லாம கொள்ளைகள் கூடுதலாக நடந்து கொண்டிருக்கிறது தகப்பனே. அப்பா தகப்பனே அதுகளிலே எல்லாவற்றிலும் இருந்து பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. ஆவியானவரே இந்த ராஜாக்கள் மந்திரிமார்களை ஆசீர்வதியும் தவறே அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அப்பா தகப்பனே இந்த டாக்டர்மார் அவை எவ்வளவு பேரை கொள்ளுகிறார்கள் தகப்பனே. கொலை என்று
எல்லோரும் இறந்து கொண்டே இருக்கிறார்கள் தகப்பனே. ஆவியானவரே அவர்களோடு கூட இருந்து அவர்களை பலப்படுத்தும் தகப்பனே. அப்பா பிதாவே நீரே பூமி எல்லோரோடும் பேசும் தகப்பனே. அப்பா கொலை வேண்டாம், கொள்ளை வேண்டாம், சமாதானத்தை மட்டுமே கொடும் தகப்பனே. ஆவியானவரே நீரே நீல நின்று அவர்களை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அப்பா பிதாவே, லேசியனா குடும்பத்தை மதகரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவற்றை சங்கம வானொலியை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா தகப்பனே, இன்னும் சங்கம வானொலியை பெருக பண்ணும் தகப்பனே. ஜனங்கள் ஒன்று கூடி இதை சமாதானம் ஒற்றுமையாக நிகழ செய்யுமா உண்மையிலிருந்து கேட்கிறேன் தகப்பனே. அப்பா தகப்பனே, சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்களுடைய பிள்ளைகள் இருவரையும் மதுகரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. ஆவியானவே அவர்களுக்கு என்னென்ன தீர்வியை பெற்றுக் கொடுக்கும்படியாக உண்மையிலிருந்து கேட்கிறேன் அன்பான தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். நாங்கள் ஜெபங்களை கேட்டதும் உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆரோக்கிய பலன் சுகம் தந்து நடத்துவாராக. ஆமேன். உங்களோடும் இருப்பாராக. ஆமேன். கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் வியாதியிலும் வேதனையிலும் கஷ்டப்படுகிற துன்பப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அங்கு சாம் தாஸாக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்ததாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு சுகம் உண்டாகவும், அங்கு லட்சுமி லலாக்காவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அந்த பிள்ளை அங்கு தனித்து, அங்கு பெற்றாரை விட்டு தனித்து போயிருக்கிற அந்த பிள்ளைக்காக கர்த்ததாமே அவருக்கு மனம் திருப்பி ரட்சிப்பை கொடுத்து நல்ல எண்ணங்கள் சிந்திய கொடுத்து தாய் தகப்பனோடு சேர்ந்து சமாதானமா இருக்க அந்த பிள்ளைக்கு ஒரு கிருபையை கொடுக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தும். அன்பும் இறக்க நிறைந்த எங்கள் அருமை ரட்சகரே, இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். இயேசப்பா, நீர் எங்களுடைய விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் கேட்கிற தேவனாய் இருக்கிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். அப்பா தகப்பனே, உலகத்திலே உபத்திரவம் உண்டு ராஜா தகப்பனே, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று சொன்ன தெய்வமே இயேசுவே, கர்த்தர் தாமே இந்த விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் ஜெபங்களையும் ஆண்டவரே பரிந்து பேசுகிற காரியங்களையும் ஆண்டவரே கேட்க மறந்தவர்களையும் கேட்கிறவைகளையும் ஆண்டவரே நீர் ஒரு அற்புதர், அதிசயமானவர், ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிற எங்கள் பிதாவானவர் என்று சொல்லி நாங்கள் முழு விசுவாசத்தோடு உடைய பாதத்திலே ஒவ்வொரு ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் அர்ப்பணிக்கிறோம் ராஜாவே. ஆண்டவரே, இந்த கர்த்தாவே இந்த விண்ணப்பத்திலே அந்த கர்த்தாவே தாய் தகப்பனை விட்டு ஆண்டவரே அப்பா மகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய பேர் என்னம்மா? லட்சுமி என்ற மகளை ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா இயேசுவே, நாங்கள் கேட்கிறோம், ஆனால் உங்களுடைய அழகான கண்கள் அந்த பிள்ளை மேலே காண்கிறதே ராஜா. ஆண்டவரே, இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட காரியங்கள் அநேகம் நடக்கிறது ராஜா. ஆனாலும் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த பிள்ளை மேலே உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, என்ன பிரச்சனை, என்ன காரணம், இதற்காக என்று நாம் அறியோம் ஆண்டவரே. ஆனால் எல்லாவற்றையும் நீர் பரலோகத்தில் இருந்து கண்ணோக்கி பார்க்கிற தெய்வம். இயேசப்பா, இந்த பொல்லாத உலகத்திலே இப்படிப்பட்ட மாமிச கிரியைகள், பிசாசின் கிரியைகள், வஞ்சிக்கிற ஆவியல் ஆண்டவரே உறவுகளையும் பிரிவுகளையும் ஆண்டவரே குடும்பங்களுக்குள்ளே கொண்டு வருகிற காரியங்கள், அப்பா பின்மாற்றமாய் போகிற காரியங்கள், தாய் தகப்பனே ஆண்டவரே விட்டு ஓடுகிற காரியங்கள் அநேகம் மூழ்கி போய் இருக்குது ராஜா. இந்த பிள்ளை மேலே உம்முடைய கிருபையை சூழ்ந்து கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். அப்பா இயேசுவே, எத்தனையோ வாக்கு தத்தங்கள் சொல்லி இருக்கிறீங்களப்பா. தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன் என்று சொல்லி ராஜா இந்த பிள்ளை மேலே எங்களுக்காக சிலுவை சுமந்து வெற்றி சிறந்த ஒரு அற்புத சிலுவை அந்த பிள்ளைக்கு நிழலாய் மாறட்டும் அப்பா. நம்முடைய சிலுவை ஒரு நிழலாய் மாறி அந்த பிள்ளைக்கு ஆண்டவரே சிந்தனையிலே, இருதயத்திலே, ஆவி ஆத்மா சரீரத்திலே ஒரு ஜெபிக்கிறேன் அப்பா. அந்த சிலுவை சுமந்த எங்கள் தெய்வமே, அந்த பரிசுத்த ரத்தம் இந்த பிள்ளை மேலே ஊற்றப்படட்டும் அப்பா. இந்த பிள்ளை மேலே ஆண்டவரே இருக்கிறதான வைராக்கியம், கோபம், பிடிவாதம், ஆண்டவரே பிசாசு போடுகிற வீணான சிந்தனை, நினைவு
கடந்த கால ஆண்டவரே கர்த்தாவே இழப்புகள் கோபங்கள் எல்லாம் இந்த பிள்ளையை விட்டு அகன்று போகும்படியாய் ஜெபிக்கிறேன். சங்காரமா போகும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா நீர் கர்த்தாவே உம்முடைய ரத்தத்தை இந்த பிள்ளை மேலே ஊற்றும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் இந்த பிள்ளை மேலே உம்முடைய பிரசன்னம் அளவில்லாமல் நிரம்பட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நீதியின் சூரியன் இந்த பிள்ளையின் மேலே உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆண்டவரே வீசு கர்த்தாவே, நீதியின் சூரியனாய் ஆண்டவரே வீசுங்கப்பா. தகப்பனே இந்த பிள்ளைக்கு இருக்கிறதான ஆண்டவரே கட்டுகள், சங்கிலி கட்டுகள் எல்லாம் ஆண்டவரை உடைந்தறிவதாக. ஆண்டவரே இந்த பிள்ளையை சுற்றிலும் ஆண்டவரை வேலி அடைத்து பாதுகாத்து ஆண்டவரை மன்னிக்க வேண்டிய இடங்களிலே மன்னித்து, விட வேண்டிய இடங்களிலே விட்டு, கடந்த காலங்களை நடந்த காரியங்களை மறக்க தேவ ஆவியானவர் உதவி செய்து பெற்றோரோடு ஒன்று சேர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. இந்த பிள்ளைக்கு நிறைவான பாதுகாப்பை கொடுத்தல்லுங்கப்பா. பகலிலே பறக்கும் அம்புக்கும் இரவிலே நடமாடும் கொள்ள நோய்க்கும் தப்புவிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, ஆண்டவரே தாய் தகப்பனுக்கு ஒரு கற்பத்தின் கனியை கொடுத்தீங்களப்பா. ஆனால் இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படியே உலகத்தாராலும் உலகத்தின் கிரியைகளினாலும் அசுத்த கிரியைகளினாலும் இன்றைக்கு குடும்பங்களிலே ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்கள் அநேகம் அப்பா. ஆனாலும் தெய்வமே நீர் இந்த பிள்ளை மேலே தங்கும்படியாக இந்த பிள்ளையனுடைய ஆண்டவரே அப்பா பேரை வைத்து ஏசப்பா உம்முடைய பாதத்திலே ஆண்டவரே நல்ல ஒரு சாட்சியை காண கேட்க பரிந்து பேச நீ உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. சமாதான பிரபு ராஜா, சமாதான காரணராகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய நாமம் ஆண்டவரே, உம்முடைய ரத்தம், உம்முடைய வார்த்தை, உம்முடைய சத்தியம், உம்முடைய அன்பு இந்த பிள்ளை மேலே ஊற்றப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீங்க பேசுங்கப்பா ஆண்டவரே, சொப்பனத்திலே தரிசனத்திலே பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபை கூட இருப்பதாக ராஜா. ஆண்டவரே சூழ்ந்து கொண்டு நல்ல சாட்சிகளை காண கேட்க, அற்புதங்கள் அடையாளங்களை காண உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியாக நோயாளிகளுக்காக இருக்கிற அந்த சாமுக்காக, சாமனுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, ஒரு நிலையற்ற காரியத்தோடு அவர்கள் வேதனையோடு இருப்பார்கள் அப்பா. தகப்பனே, இந்த குடும்பத்தின் மேல உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகள் மேலே, தர்ஷியா மனைவி மேலே நீங்க கூட இருந்தாலுங்கப்பா. இரவு பகல் உம்முடைய அற்புதத்துக்காக காத்திருக்கிற இந்த குடும்பத்தின் மேலே ஆண்டவரே உம்முடைய இரக்கம் படட்டும் ராஜா. அன்றைக்கு ஆண்டவரே அப்பா, இந்த சந்திர யோகி என்ற ஆண்டவரே அந்த வியாதியை குணமாக்கினீங்களப்பா. பிசாசினால் கத்தாவே 18 வருடம் ஆண்டவரே கூலியா இருந்த மகளை ஆண்டவரே நீங்க தொட்டு குணமாக்கினீங்களப்பா. எசப்பா கத்தாவே, கானானை ஸ்திரியின் மகளை குணமாக்கினீங்களப்பா. ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்கள் முடியாது ஆண்டவரே. தேவாலயத்திலே கூட நீங்க செய்த பொழுது பரிசேயர் சதிசேயர் கேட்டது போல ஆண்டவரே இன்றைக்கும் எத்தனையோ பேர் குணமாக்குவாரா என்று கேட்கிறார்கள். குணமாக்கலாமா என்று கூட கத்தாவே கேட்கிறார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆண்டவரே விசுவாசம் குன்றி போகிற அளவுக்கு ராஜா இடர்களும் துன்பங்களும் நோய்களும் ஆண்டவரே சூழ்ந்து நிற்கிற இந்த வேளையிலே நாங்கள் ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே தான் நிற்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பாதத்திலும் உம்முடைய நாமத்திலும் உம்முடைய வார்த்தையிலும் உம்முடைய கர்த்தாவே ரத்தத்தினாலும் இந்த சாம் என்ற சகோதரனுடைய கட்டுகள் நோய்கள் ஆண்டவரே அப்பா இந்த பிள்ளையை விட்டு எடுத்து ஆண்டவரே குனிந்து தூக்கி ராஜா இந்த பிள்ளையை நீர் எழுப்பி விட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எலும்பு நரம்பு சதை ரத்தம் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே குடல் கற்பப்பை என்று ஆண்டவரே குடலோ எந்த இடத்திலே ஆண்டவரே என்னென்ன நோய்கள் இருக்கோ, என்னென்ன வேதனைகளினால் சோர்ந்து போய் இருக்கிறார்களோ, என்னென்ன கட்டத்திலே இருக்கிறார்களோ நாம் அறியோம் ஏசப்பா. உம்முடைய அழகான கண்கள் இந்த சகோதரன் மேலே ஆண்டவரே காணட்டும் அப்பா. ஆண்டவரே நீர் பெரியவர் அப்பா, நீர் பரிகாரியாகிய கர்த்தர் அப்பா. இந்த குடும்பத்துக்கு அற்புதம் செய்து அதை நாங்கள் கேட்டு ஆண்டவரே ஆண்டவர் உண்மையுள்ள ஆண்டவரே இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவன் என்று நாங்கள் இன்னும் விசுவாசத்திலே மேற்கொள்ளப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியாக மனப்பட்டு ராஜா இந்த சாம் சகோதரனையும் அந்த மகளையும் ஒப்பு கொடுத்து இந்த நாளிலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
இயேசுவே, எந்த ஸ்தானத்திலே நீங்கள் இருந்தீங்களோ என்னை கூப்பிடுகிறீர்களோ அந்த இடத்திலே வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தெய்வம் அப்பா. நீங்கள் அந்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு ராஜா ஆண்டவரே, எலியாவின் தேவனே, இன்றைக்கும் நீர் அற்புதம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் செய்து முடிக்க வல்லவர் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் செய்து முடிக்க வல்லவர், அற்புதம் செய்ய வல்லவர் அப்பா. நாங்கள் கேட்கிறோம், நீங்க செய்யுங்கப்பா. நாமம் மகிமைப்படட்டும் ராஜா. உம்முடைய நாமம் உலகம் எங்கும், நாடுகள் எங்கும், ஆண்டவரே, கண்டங்கள் எங்கும் ஆண்டவரே பரவி ஆண்டவரே பிரதாபிக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எப்பவும் உம்முடைய நாமம் பிரஸ்தாபப்பட வேண்டும் ராஜா. எங்களை ஆண்டவரே, தெரிந்ததை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கேள்விப்படுகிறதற்காக பரிந்து பேசுகிறோம். ஆனால் எல்லாமே உம்முடைய கரத்திலும் உம்முடைய கண்களிலும் இருந்து கிடைக்கிற தயவும் கிரியையும் ஆண்டவரே, அதை நீங்க நடப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் ஆண்டவரே அப்பா, சொல்லப்பட்ட விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர்தான் இந்த விண்ணப்பங்களை கேட்டு ஆண்டவரே அப்பா இந்த காரியத்தை செய்து முடிக்க வல்லவர் அப்பா. ஏசப்பா, உண்மையாகவே நோயாளிகள் அதிகரிக்கிறது ராஜா. தேவன் தாமே இந்த நோயாளிகளை தொட்டு குணமாக்க வேண்டும். எங்களுக்கு தெரிந்த நோயாளிகள், இப்படி தெரியாத பிள்ளைகள், குழந்தைகள், வாலிப பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆண்டவரே, ஏழைகள், திக்கற்றவர்கள், விதவைகள் என்று சொல்லி இவர்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கிற நோய்கள் யாவும் குணமடையவும் ஆண்டவரே அப்பா இவர்கள் எழுந்து பிரகாசிக்கவும் தேவன் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் செய்து முடிக்க போறதற்காக நன்றி அப்பா. இந்த சிறு விண்ணப்பத்தையும் இந்த 2 விண்ணப்பத்தையும் உம்முடைய பாதத்திலே வைக்கிறோம். நாங்கள் திரும்ப கேட்கும் பொழுது ஒரு அற்புதம் அடையாளம் நடந்ததென்று சொல்ல தேவன் கிருபை செய்யும்படியாக ஒரு விசை நம்மை தாழ்த்தி இந்த விண்ணப்பத்தை உம்முடைய பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாக வைத்து ஆண்டவரே ஜெபம் கேட்டு நிற்கிறோம். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த எங்கள் நல்ல தகப்பனே, ஆமேன் 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 ஆமேன். எங்கள் கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். உங்களோடும் கூட இருப்பாராக. ஆமேன் ஜன ஆமேன். இந்த நாள் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர். அவைகளுடைய குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். அந்த மைத்துனனை இழந்த அந்த காரியங்கள் அவைகளை கர்த்தர் தாமே ஆறுதல் படுத்தி நடத்த வேணும் என்றும், நீங்கள் யுத்த நாடுகளுக்காக இஸ்ரவேல் நாடு தொடங்கி யுத்த நாடுகள், அந்த நாடுகள்ல இரட்சிப்பும் பரிபூர்ணமும் விளங்க கர்த்தர் உதவி செய்யணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பும் கிருபையும் இந்த பிதாவே, தேவனே, இந்த வேண்டுகோள் உமது பாதத்திலே வைக்கிறேன் அப்பா. தேவனே, கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்ன தேவனே அப்பா, சித்தத்தின்படி விண்ணப்பத்துக்கு நீங்கள் பதில் கொடுக்கிற தேவனப்பா. நீங்க கொடுத்ததுக்காய் நன்றி இயேசு ராஜாவே, நன்றி அப்பா. உடைய பரிசுத்த நாமம் வழங்கப்படுவதாக. இந்த குடும்பத்திற்கு அந்த இழப்பை நீங்கள் ராஜாவே தேவன். அந்த நொறுங்கண்டிருக்கிற ராஜா பலப்படுத்துங்க பரிசுத்த ஆவியானவரே. துக்கங்களை சந்தோஷமா ஆவியானவரே. நன்றி அப்பா பிதாவே, நன்றி தேவனே. விசுவாசம் அப்பா, கல்வாரின் பரிசுத்தத்தால்
ராஜா நன்றி என் தேவனே சுவாசம் அப்பா நீங்கள் நன்றி அப்பா குடும்பத்தை ஒப்படைக்கிறேன் அப்பா தேவனே இந்த இழப்பினாலே தேவனே வேதனையோடும் கண்ணீரோடும் கொடுங்களப்பா பிதா நீங்கள் விட்டு நன்றி என் தேவனே சுவாசம் நன்றி அப்பா பிதா அதே போல் தேவனே இந்த தேசங்களுக்காக நீங்கள் சிறந்த நாமத்தால் நீங்கள் செய்த காரியம் ஒன்றுமே காலத்தில் நன்றி அப்பா அந்த ராஜா சுட்டரிக்கப்பட்டங்கம் செய்யுங்க சிறந்த கிறிஸ்துடைய பரிசுத்த சிந்தின நீங்கள் செய்யுங்க செய்யுங்க சேவை செய்யுங்கப்பா பிதா நன்றி என் தேவனே சுவாசமாப்பா பிதா ரஷ்யா உக்ரைன் தேசத்தை பிதாவே
தேசங்கள் மீது மக்கள் மீது நேசம் ராஜா. நன்றி அந்த விசுவாசம் நன்றி அப்பா பிதாவே. அப்பா ஆவியை ஊற்றுன்னு சொல்லும் தேவனே, இந்த ஆவியை தேசத்தின் மீது ஊற்றுங்கப்பா, தேசத்து மக்கள் மீது ஊற்றுங்கப்பா. தேவனே பிதா, தேவனே சீகையா இந்திய ராஜா, தேவனே உங்களுடைய அக்கினி பற்றி செய்யுங்க. நன்றி ராஜாவே. தேவன் கல்லறை பிதாவே, எல்லாரும் சிறியவனே சீர்கள் நாமத்தினால் நன்றி அப்பா பிதாவே. எந்த ராஜாவின் தேவன், ராஜாவின் தேவன் நமக்கு அமெரிக்காவும் சமாதானம் நாமத்தினால் புதிய ராஜா தேசங்களுக்கு சமாதானம், தேச மக்களை செய்யுங்கப்பா பிதா. நன்றி என் தேவனே, விசுவாசம் ஐயா. தேவனே நன்றி, ஜபங்களை கேட்டு யார் யாரும் ராஜா யார் யார் தலைமையில செய்யுங்க கத்தரே. நன்றி அப்பா பிதா. புறப்படுங்க தேவனே, பிதா பிதா சீர்வனை பிதா. நன்றி பிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா. நன்றி அப்பா. பிதாவே உங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாம் வழி நடத்துவாராக. நான் சொல்லிய கூட ஏமியிடத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா லேஸ்டியனாக்காக, மனைவிக்காக, ஆண்டவரே அவர்கள் இழந்திருக்கிற இழப்புகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, அந்த குடும்பத்தாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, சகோதர சகோதரங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உற்றார் உறவினர் சகோதரங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்களும் கூட இருந்து காட்டி தேத்தி அரவணைத்து ஆண்டவரே கர்த்தாவே அப்பா எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பிருங்க. பலவீன நேரங்கள்ல பலப்படுத்தி நடத்த
ஆவியானவரே உம்முடைய கரத்திலே சங்கம வானொலிக்காய் லேசியா மனைவி பிள்ளைகள் சந்ததி ஆசீர்வதித்து கர்த்தாவே ஊழியங்களை ஆசீர்வதித்து கல்கி பெருக செய்வீராக. ஆண்டவரை ஊழியம் செய்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் வீடுகளையும் ஆண்டவரே சபைகளையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த சாம்தாசாவுக்கா ஜெபிக்கிறோம் ஐயா. அவைகள் படுகிற பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் ஆண்டவரே அப்ப ஆண்டவரே இயலாமைகள் எத்தனை எத்தனை ஆண்டவரே அப்படிப்பட்ட ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ஒரு உதவி செய்யுங்கப்பா, ஒரு அற்புதங்கள் செய்யுங்கப்பா. உங்களால் எல்லாம் கூடும் சர்வ வல்லவர் நீர் ஆண்டவரே அப்பா. உம்முடைய கரத்திலே அவர்களுக்கு ஒப்புவித்து நாங்க ஜெபிக்கிறோம்ல ஆண்டவரே. அந்த லட்சுமி, அந்த சௌதரி, அந்த பிள்ளைக்காய் நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய இருதயங்களுக்காய் ஜெபிக்கிறோம், சிந்தைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சத்துரின் திட்டங்கள் ஆண்டவரே, மனுஷ திட்டங்கள், மாமிச திட்டங்களை எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் அந்த பிள்ளை முறியடித்து கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே யாரை ஆண்டவரே தாய் தகப்பன் நேசிக்க வேண்டியவர்களை நேசித்து கர்த்தாவே ஆண்டவரே பொறுமையோடு வாழ கர்த்தாவே ஆண்டவரே மகிமையோடு வாழ கர்த்தாவே உண்மை அறிந்து வாழ கர்த்தாவே இந்த பிள்ளைக்கு ஒரு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே அவர்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்ப அந்த புதிய ஏற்பாட்டு வாசிக்கிற அந்த நாளிகை நீ கொடுத்து கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே எல்லாரும் வந்து வாசிக்கக்கூடிய ஒரு கிருபையும் இரக்கத்தையும் கொடுத்து கர்த்தாவே அந்த ஆண்டவரே பிரமாணத்தை நீ நிறைவேற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே வரப்போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் சந்தித்து அந்த நாளிகையும் நீர் ஆசீர்வதித்து தரும்படிக்கு நாங்க கெஞ்சுகிறோம் அப்பா. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. சகல துதிகன மகிமை உமக்குரியது மக்கே செலுத்துகிறோம். ஏமிய பொறுப்பெருமையா ஏமியோடும் கூட இருந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 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 இரக்கமுள்ள தகப்பனே நன்றியப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே சொல்லி குடும்பத்தாரை கொடுக்கிறோம். அவருடைய சுயங்கள் செலவினங்கள் எல்லாத்தையும் விடுதலைக்காய் ஆண்டவரே இந்த குடும்பத்திலே இயேசப்பா அவர்களுக்கு அந்த ஏற்பட்டிருக்க அந்த இலக்கு நிமித்தம் ஆண்டவரே சொந்து போகாதபடி உங்களுடைய சமாதானத்தை அவர்கள் மீது வைத்திருக்கிறதுக்காக எங்களுக்கு நன்றியப்பா. தகப்பனே இந்த வேலை லட்சுமி என்ற சகோதரிக்காக வர இந்த பிள்ளையுடைய சூழ்நிலை நீங்க காண்கிறீர்கள் ஆண்டவே. எங்களுக்கு தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்களுடைய கண்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. இடத்தை கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். இந்த வேலையிலும் கட்டாவை ஒப்புக்கொடுக்கிறோம். ஏசப்பா இந்த பிள்ளைகள் இந்த குடும்பத்தில் இருக்கிற கடிதங்கள் எல்லாவற்றையும் அந்த டாக்டர்ஸுக்காய் நர்ஸ்மாருக்காய் ஒரு கருவிகளுக்காய் கொடுக்கின்ற மருந்துகளுக்காய் அது சரியான காரியங்களை செய்ய நீங்க உதவி செய்ய வேண்டுமா எங்களை கருத்தில் படைக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளில் சுவாமி ஆண்டவரை இந்த வானிலைக்கு வருகின்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நிகழ்ச்சிகளை பங்கு கொள்ளுகின்ற தெய்வ பிள்ளைகள் வார்த்தையோடு வருகின்ற தாசர்கள் எல்லோரையும் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரை அவர்களுக்குள்ள அபிஷேகம் இந்த நாளிலும் மக்களுக்காக எனக்கு நன்றியப்பா. அதே போல இந்த புதிய நாளிலும் சாப்பரிய சாமி சோதரி டாலிசிஸ் குடும்பத்திலே தோல்விகள் சந்திக்கப்பட்டு வழி நடத்தி ஜெபிக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் பாசத்தால் சோதரனுடைய குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் இருக்கிற அந்த தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகள் சந்ததியாக ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் காத்து செய்ய ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் நீங்க ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். அதே போல அதிகாரிகள் ராஜநாயகத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். சபை மக்கள் குடும்பத்தில்
ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம். சிசுலாம் யாரையும் படைத்து ஜெபிக்கிறோம். சோதனை ஆரோக்கியத்தை சொல்லிட்டு ஜெபிக்கிறோம். சத்தியம் வீட்டுகளை கருத்துல படுத்தி ஜெபிக்கிறோம். ஜெபிக்க போறதோ ஜெபிக்கிறோம். புதிய பாட்டுகளை கொடுத்து ஆண்டவரை பாட வைத்து வழி நடத்த விடுமா ஜபிக்கிறோம். தாயார் குலைதரடுமா தாயார் பத்மாவிஜன் சம்மா எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல சோதரி ஜான்சிக்காக சொல்லலாம். சோதரி கன்சிக்காய் சோதரி ஆயுதக்காய் சோத்திரம் வருவாய் ஜபிக்கிறோம். வந்துட்டு காட்சி சொல்ல வரும். ஜபிக்க ஜப வீராக ஜப சேர்ந்து குடும்பத்தோட கூட கூட குடும்பம் படைத்து எல்லாம் ஆண்டவரை வழிநடத்தும்படியா ஜபிக்கிறோம். ஜசிமாவுக்கு கொடுத்த அந்த புதிய ஹாஸ்பிட்டலுக்காய் சோத்திரம். பிள்ளைகள் பரத்திலும் துணியாக இருந்து காத்துக்கொள்ள ஜபிக்கிறோம். நன்றி சொல்லுறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜபிக்கிறோம். ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களையும் அதே வேளையிலே நிறைவு ஜபங்களை எடுத்து வந்த ஊழியர் சகோதரி ஏமி புஷ்பராஜா அவர்களுக்குமாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தருடைய கரத்திலே கொடுக்கப்பட்ட ஜபங்கள் யாவற்றையும் ஒப்புவிக்கிறோம். விசேடமாக சகோதரன் சேந்தன் சாமுக்காக ஜபித்தீர்கள். சகோதரி லக்ஷ்மி லாலாவுக்காக ஜபித்தீர்கள். அதே வேளையிலே இன்றைய நாளிலே பரிசுத்த வேதா புத்தகத்தை ஒரே நாளிலே வாசித்து முடிக்கத்தக்கதாக காரியங்களை கர்த்தர் நடப்பிப்பார். அதற்காக ஆயத்தமாக ஒருவரும் எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கான நேரத்தையும் நாளையும் தருவோம். நீங்கள் அரை மணித்தியாலம் அல்லது ஒரு மணித்தியாலம் ஜபிக்க முடியும். இணைகின்ற ஊழியர்களை பொறுத்து நீங்கள் திரும்பவுமாகவும் வந்து ஜபிக்க முடியும். அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜபித்த எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு அருமையான தேவ செய்தி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். அதனை தொடர்ந்து நாங்கள் சத்தியவேத திருச்சபையில் இணைவோம். இந்த தேவ செய்தியை கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள்.